கேரளாவில் மக்களவைத் தேர்தலையொட்டி வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவில் உள்ள 20 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் இடதுசாரி காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. 25 பெண் வேட்பாளர்கள் உட்பட 194 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாநிலம் முழுவதும் 25,231 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2,77,00,000 மேற்பட்டோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 66,000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இந்நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகள் உள்ளிட்ட வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வயநாடு தொகுதிக்குட்பட்ட மலை கிராமங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு ஜீப் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. இதேபோல் கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பெங்களூருவில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் அலுவலர்கள் எடுத்துச் சென்றனர். காங்கிரஸ் கட்சி மீண்டும் சமரச அரசியல் மூலம் மதத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி வருவதாக விமர்சித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, கர்நாடகாவில் சட்டவிரோதமாக இஸ்லாமியர்கள் ஓபிசி பிரிவில் சேர்க்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச மாநிலம் மொரினாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அம்பேத்கர் மத ரீதியிலான இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் புறவாசல் வழியாக மத ரீதியான இடஒதுக்கீட்டை வழங்கிய காங்கிரஸ் அம்பேத்கரின் முதுகில் குத்தியதாக சாடினார். कांग्रेस सरकार ने कर्नाटका में जितने भी मुस्लिम समाज के लोग हैं, तो उन्होंने रातों रात एक कागज निकालकर हस्ताक्षर करके उन सबको ओबीसी घोषित कर दिया. उस ओबीसी समाज में इतने सारे नए डाल दिए कि ओबीसी समाज को जो आरक्षण मिलता था वो उनसे छीन लिया. தொடர்ந்து பேசிய அவர், இந்திரா காந்தியின் சொத்துக்கள் அரசுக்கு கிடைக்காமல் போவதை தடுக்க வாரிசு உரிமை சட்டத்தை ராஜீவ்காந்தி திருத்தி அமைத்ததாக மோடி குற்றம் சாட்டினார். மக்களின் நகைகள் மற்றும் சிறு சேமிப்புகளை காங்கிரஸ் அபகரிக்க நினைப்பதாகவும் பிரதமர் மோடி சாடினார்.